மார்னிங் ஸ்டார் ராஜா அந்த காலை வேளையில் மெமோ ட்ரெயினிலிருந்து இந்த அருமையான வயல்வெளிகளை மதுராந்தகத்தினுடைய வயல்வெளிகளை நான் இந்த யூடியூப்பிலே போடுகிறேன். இந்த வயல்வெளிகள் என்பது நமக்கு உணவு தருகிற ஒரு இடம். ஃபேக்ட்ரிகள் எவ்வாறு சம்பளம் தருகிறதோ, தொழில்களை உற்பத்தி செய்கிறதோ, அதுபோல் இந்த வயல்வெளிகள் என்பது மிக அற்புதமானவை என்ற ஒரு செய்தியை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நம்ம எந்த ஒரு உணவுப் பொருளாக இருந்தாலும் அதை வயல்வெளியில் எடுக்கும். இந்த மதுராந்தகத்தினுடைய வயல்வெளிகளை நான் ஏற்கனவே கடந்த ஆண்டும் படம் பிடித்து போட்டிருக்கிறேன். இப்போதும் இந்த வயல்வெளிகளை எதற்காக முக்கியத்துவம் கொடுக்குறேன் என்று சொன்னால், இந்த வயல்வெளிகள் இருக்கிற இடத்துல பாலங்கள் ஏறக்குறைய பாதுகாப்பாக இருந்தாலும் இந்த பாலாறு, அதாவது ஒத்திவாகத்துக்கு மதுராந்தகம் இடைப்பட்ட அந்த பாலாறு, இந்த ரிவர் பிரிட்ஜினுடைய தூண்கள் பழுதுபட்டிருப்பதையும் இந்த இடத்துல சுட்டி காட்டுகிறேன். விவசாயிகள் தங்களுடைய நிலங்களை தனிப்பட்ட முறையிலே பாதுகாத்து நமக்கு உணவு தருகிறார்கள். ஆனால் அரசாங்கத்திலே பணிபுரியக்கூடியவர்களும் நிரம்ப ஒரு உண்மையிலே பாதுகாப்பினுடைய பணியில் ஈடுபட்டாலும் இந்த பில்லர்களை குறித்து உயர் அதிகாரிகளுக்கு யாரும் தெரிவிப்பதில்லை. எனவே இந்த ஆற்றுப்பாலத்தினுடைய தூண்கள் அடிப்பகுதி அரிக்கப்பட்டிருப்பதை நான் பலமுறை சுட்டி காட்டுகிறேன். இது ஒட்டிவாக்கத்திற்கும் மதுராந்தகம் இடைப்பட்ட பகுதி. மதுராந்தகத்திலிருந்து இப்போ ஒத்திவாக்கத்தை நோக்கி தாம்பரம் மெமோ ட்ரெயின் செல்கிறது விழுப்புரத்திலிருந்து. இந்த பாலாறினுடைய தூண்களை நீங்கள் சரி செய்யுமாறு அன்பாய் கேட்டுகிறேன். இது இப்போது கருங்குடியை தாண்டி செல்கிறது. அடுத்தது படாலம் இருக்கிறது. அதன் அடுத்தபடியாக ஒத்திவாக்கம் வருகிறது. இந்த பகுதியிலே கருவை முட்செடிகளை அகற்றி முற்றிலுமாய் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குமாறும் நான் பலமுறை அரசாங்கத்திற்கு கோரிக்கை விடுத்திருக்கிறேன். அரசாங்கம் இருந்தினால் ஆட்சி அல்ல, அதிகாரிகளை நான் குறிப்பிடுகிறேன். ஆட்சியாளர்கள் பெரும்பாலும் எதற்குமே லாய்க்கில்லாதவர்கள், மக்களிடம் ஓட்டு வாங்கி மக்களை ஏமாற்றுவதற்கு மிக சரியான திருட்டு நபர்கள் தான் இந்த அரசியல்வாதிகள். எனவே எல்லா அரசியல்வாதிகளும் குறை சொல்ல முடியாது. ஆனால் அதிகமான அரசியல்வாதிகளை குறை சொல்ல முடியாது இருக்கிறது. நல்ல அரசியல்வாதிகள் உண்டு. அப்படித்தான் எங்கள் அச்சிறப்பாகத்திலே ஒரு அருமையான கவுன்சிலர், அதிமுக கவுன்சிலர் அவர்கள் மக்கள் நலனில் ஈடுபட்டதை நான் யூடியூப்பிலே போட்டிருப்பேன். அவர் புண்ணிய கோட்டி, உண்மையிலே ஒரு புண்ணியவான், மக்களுக்கு நன்மை செய்வதிலே மிகுந்த அக்கறை கொண்டவர். அப்படி எல்லா அரசியல்வாதிகளும் இருந்தால் நலமாக இருக்கும். ஆனால் பெரும்பாலான அரசியல்வாதிகள் சரியில்லை. சில அரசியல்வாதிகள் நன்றாக மக்கள் பணியில் ஈடுபடுவது பாராட்டுக்குரியது. இருப்பினும் அதிகாரிகளுக்கான செய்தியாக நான் இதை வெளியிடுகிறேன். இது விவசாயம் என்பது இன்னும் மேம்படுத்தக்கூடிய ஒன்று. ஃபேக்ட்ரிகளை கொண்டு வருவது, ஏர்போர்ட்டு கட்டுவது, இப்படி நிரம்ப விஷயங்கள் இருக்கிறது. பரனூரில் கூட பரந்தூர் விமான நிலையம் இப்படிப்பட்ட ஒரு செயல்பாடுகள் இருக்கிறது. அப்படி பரனூர் இப்படிப்பட்ட பகுதியில் ஒரு சில விரிவாக்க பணிகள், ஃபேக்ட்ரிகள் இருக்கிறது. பரந்தூரில் விமான நிலைய விரிவாக்கம், இடம் தேர்வு, இப்படியெல்லாம் விவசாயத்தை அழிப்பதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்று மக்கள் ஏற்கனவே போராட்டத்திலே தெரிவித்திருக்கிறார்கள். விவசாயத்தினுடைய